சண்டே மார்னிங் தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோமா, இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சமாக ரைஸ் நூடுல்ஸ் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாட் மசாலா போட்டு நூடுல்ஸ் அண்ட் ப்ரெட்டு ஜாமு. இன்றைக்கி வந்துட்டு அதே மத்தியானம் அவர் வேலை இருக்குன்னு சொல்லி நர்சரி கிளம்பிட்டாரு. நாங்கள் கம்மங்கூழ் சிப்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நர்சரிக்கு போயிட்டோம். ஜாலியாக அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கூடையும் குளிச்சுட்டு மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் கொய்யாவெல்லாம் பார்த்துட்டு மாமரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யாழி குட்டி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. மாங்காய் எப்பயாவது தான் பிடிக்கும், அப்படியே மரத்தில் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும்ல, என்னவோ கடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்தா. ஜாலியாக அந்த கோழிங்கெல்லாம் இருந்துச்சு, அது கூடலாம் விளையாடிட்டு இருந்தா. இந்த கோழி வாங்கிறதுக்கு முன்னாடி நர்சரிக்கு வாங்கினாலே அப்படியே தெரிச்சு ஓடுவா. இப்போ கோழி வந்ததுலேருந்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டே போகிறதில்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு. அப்புறம் இருக்கிற செம்பருத்தி பூவெல்லாம் வந்து பறிச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசையிலையா சாமிக்கு போகலான்னு சொல்லியில் பறிச்சாச்சு. அப்புறம் சப்போட்டா மரம், மாமரம், பழாமரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாட்டர் ஆப்பிளும் நிறைய காய்ச்சிருந்துச்சு, அதுவும் பார்த்துட்டு இன்னும் கலர் வரலை. அப்படியே சுற்றி இந்த வெயிலில் பூ பறிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுது. அதனால் அரளிப்பூலாம் நாளைக்கு வேலை செய்கிறவங்க வந்தே பறிச்சு கொடுக்குறாங்க. ஜாதி மல்லிப்பூவும் பறிக்கிறதுக்கே மூடு இல்லை, சரின்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். ரோஸு செம்பருத்தி மட்டும் பறிச்சுட்டு வாட்டர் ஆப்பிள் பார்க்கவே ரொம்ப ஆசையாச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மாங்காய் எல்லாம் இருந்துச்சு, வீட்டு யூஸ்க்கு மட்டும் ஒரு 2 மாங்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாங்காய் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை, பேபியோடு இருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ.